இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்ப்பால தன்றி கெடும். ஒருவர் செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் அந்த செல்வத்து பயனை ஈதல் என்பதன் கொள்கைக்கேற்ப அந்த செல்வத்தை அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றால் தான் அனுபவிக்க வேண்டும். அந்த செல்வத்தை அவ்வாறு அனுபவிக்காமல் அந்த செல்வத்தை கொண்டு மேலும் செல்வத்தை சேர்க்க முயற்சி செய்யாமல், அறங்களை செய்யாமல், இன்பங்களை துய்க்காமல், செல்வத்தை பெருக்குவதற்கான வழிகளை தேடாமல் ஒருவர் இருந்தால் அந்த செல்வம் தானும் அனுபவிக்க முடியாமல் மற்றவர்களுக்கும் பயன்படாமல் இருப்பது போன்று இருந்து அந்த செல்வம் முழுவதும் இல்லாமல் போய்விடும். எனவே செல்வத்தை பெற்றவர்கள் அறம், பொருள், இன்பம் ஆகிய இன்பங்களை துய்த்து அந்த பொருளை கொண்டே பொருளை பெருக்கி மற்றவர்களுக்கும் பயன்படி வாழ வேண்டும். இல்லை என்றால் அச்செல்வம் நம்மிடத்தில் இருப்பது போன்று இல்லாமல் முழுவதுமாக அழிந்துவிடும். அந்த செல்வத்தால் யாருக்கும் பயனின்றி போகும். எனவே செல்வத்தை பெற்றவர்கள் தனக்கும் பிறர்க்கும் பயன்படும்படி வாழ்வோமாக. செல்வத்தின் பயனை நமக்கு எடுத்துரைத்த கந்தசாமி ஐயாவுக்கு நன்றி கூறுவோம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.